இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். ஈரான் மீது இஸ்ரேல் அமெரிக்க கூட்டுப்படைகள் ஏவுகணைகள் மூலம் வான்வழி தாக்குதல் நடத்தி வருகின்றன. தலைநகர் தெஹ்ரான் மற்றும் பிற பகுதிகளில் தாக்குதல்கள் தொடர்ந்து வருகின்றன. தெஹ்ரானில் நடத்தப்பட்ட தாக்குதலில் ஈரான் உச்ச தலைவர் அயதுல்லா கமேனி கொல்லப்பட்டார். இதற்கு பதிலடியாக வளைகுடா நாடுகளில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்களை குறிவைத்து ஈரான் தாக்குதல் நடத்தி வருகிறது. குறிப்பாக அமெரிக்காவின் நட்பு நாடுகளான பஹ்ரைன், ஜோர்டான், குவைத், கத்தார், சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு அமீரகம் ஆகியவற்றின் மீது ஈரான் தாக்குதல் நடத்தி வருகிறது. இதனால் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் போர் பதற்றம் நிலவி வருகிறது. இந்நிலையில் சைப்ரஸ் தீவின் பிரிட்டன் விமானப்படை தளம் மீது ஈரான் ட்ரோன் தாக்குதல் நடத்தியுள்ளது. இந்த தாக்குதலில் உயிர் சேதம் எதுவும் ஏற்படவில்லை. இதனால் கடுப்பான பிரிட்டன் தனது விமானப்படை தளங்களை பயன்படுத்துவதற்கு அமெரிக்காவுக்கு அனுமதி அளித்துள்ளது. இது தொடர்பாக பிரிட்டனை ஏற்கனவே அமெரிக்கா அணுகியிருந்த நிலையில் அதற்கு ஒப்புதல் அளிப்பதாக பிரிட்டன் பிரதமர் கிரைர் ஸ்மார்ட்டர் அறிவித்துள்ளார். மேலும் ஈரானுக்கு எதிராக அமெரிக்காவுடன் கைகோர்க்க தயாராக உள்ளதாக இங்கிலாந்து, பிரான்ஸ், ஜெர்மனி ஆகிய நாடுகள் கூட்டறிக்கை வெளியிட்டுள்ளன. அந்த கூட்டறிக்கைகள் 3 நாடுகளும் கூறியிருப்பதாவது: எங்கள் நெருங்கிய நட்பு நாடுகளை குறிவைத்து ஈரான் நடத்தும் பொறுப்பற்ற தாக்குதல்கள் பிராந்தியம் முழுவதும் உள்ள எங்கள் நாட்டு மக்களை அச்சுறுத்துகின்றன. ஈரானின் இந்த பொறுப்பற்ற தாக்குதல்களுக்கு கண்டனங்களை தெரிவித்துக் கொள்வதுடன் அவற்றை உடனடியாக நிறுத்துமாறு நாங்கள் கேட்டுக் கொள்கிறோம். எங்கள் நலன்களையும் எங்கள் நட்பு நாடுகளின் நலன்களையும் பாதுகாக்க நாங்கள் நடவடிக்கை எடுப்போம். அமெரிக்கா மற்றும் நட்பு நாடுகளுடன் இணைந்து பணியாற்ற தயாராக இருக்கிறோம். ஈரானின் ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன் ஏவுதளங்களை அழிக்க தாக்குதல்களை நடத்த தயாராக இருக்கிறோம் என்று 3 நாடுகளும் அறிக்கையில் தெரிவித்துள்ளன.